கருணை வடிவமே சாய்நாதனே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பின் சாய் உறவுகளே, நம் சத்குருவின் பாத கமலங்களுடன் சந்தோஷமாக இந்நாளை துவக்கலாம். இப்பிறவியில் நாம் நினைக்கும் ஆனந்த வாழ்க்கை வாழ நமக்கு வழிகாட்ட அறியாமை என்னும் இருள் நம்மை விட்டு அகல, ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற, தன்னை உணர, உள்முக பயணம் செய்ய என எல்லோருக்கும் ஒரு குரு கண்டிப்பாக தேவை. நாம் வாழும் வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பவர் நமது குரு. துன்பத்தின் போது ஆறுதலாகவும் சூழ்ச்சிகளின் மத்தியில் சுதாகரித்து கொள்ளவும் நம் சத்குருவின் வார்த்தைகள் அத்தியாவசியமான ஒன்றாகிறது நம் வாழ்வில். இன்று நம் சாயப்பா நம்மை உதறி, நம்மை தவிர்த்து, நம்மை புறக்கணித்து சென்றவர்களை நம்மை தேடி வர செய்யும் சூட்சமத்தை நமக்கு அருளியுள்ளார். நம் சாய்பாபாவின் வார்த்தைகளை மனதில் வாங்கி உள்நிறுத்தி செயல்படுவோமேயானால் நம் எதிர்பார்ப்புகள் நிறைவடையும். சாயப்பாவின் அன்பான அறிவுரைகளை கேட்கலாமா? என் அன்பின் பிரியமே, எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு. நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணித்ததுண்டு. எல்லா புறக்கணிப்புகளும் வலியை தருவதில்லை. சில மனிதர்கள் மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது. சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது. அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்குமாய் ஏங்குகிறது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியை தருவதில்லை. ஆனால் வைரத்தின் புறக்கணிப்பு அதீத வலியை தருகிறது. ஒன்றை புரிந்து கொள், இவை எல்லாம் உன் மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது. உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியே தருகிறது. உன்னை நீ உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலி இல்லாமல் உன்னால் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது. இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனையே அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. ஒருவரை கொண்டாடுவதும் கன நேரத்தில் புறக்கணித்து செல்வதும் சராசரி மனிதரின் இயல்பே. இதனை புரிந்து கொண்டாயே ஆனால் சிறு சிறு புறக்கணிப்புகளுக்கு மனம் தளர மாட்டாய். யாரோ உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கதறுகிறாய்? யார் உன்னை புறக்கணித்தால்தான் என்ன? உன் சாயப்பா என் அன்பால் கருணையால் உன்னை அரவணைத்து கொண்டுள்ளேன். உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் என்னை நீ மறந்து விட்டாயா? முதலில் உன்னை உதறி சென்றவர்களை அலட்சியம் செய். அவர்கள் பின்னால் ஓடும் உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வா. துன்பங்கள், பிரச்சனைகள், மனவலிகள் என்னும் அலைகளோடு அடித்து செல்லாதே. இதோ இந்த நொடி என் கரம் பற்றிக்கொள். உன்னை எல்லாவித மாயைகளில் இருந்தும் நான் காப்பாற்றுவேன். உன் கடமைகளை மகிழ்ச்சியோடு செய்து வா. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் என எடுத்துக்கொள். நீ உன் வாழ்வில் முன்னேற்றப்படியில் ஏற ஏற உன்னை தவிர்த்தவர்கள் எல்லாம் உன்னை நாடி வர செய்வேன். உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு ஒருபோதும் செல்ல அனுமதிக்க மாட்டேன். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்காது. இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கான காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் என் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கரும வினையை அடைந்தே தீருவார். அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் மகிழ்ச்சியும் உன் முன்னேற்றமும் உன் சிறப்பான வாழ்வும் அவர்களை உன்னை தேடி வர வைக்கும். ஆம், இன்று முதல் மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். உன்னை தவிர்த்தவர்களை எண்ணி உன் வாழ்க்கையில் தேங்கி விடாதே. அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல். உன் சிறந்த முன்னேற்றம் ஒன்றுதான் உன்னை உதறி சென்றவர்களை உன் பக்கம் இழுக்கும். என் அறிவுரையை கேட்டு நீ முன்னேறுவாயானால் நீ வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள் நீதான் வேண்டும் என்று தவிப்பார்கள். காத்திருந்து பார், எல்லாம் நடக்கும். கண்களை துடைத்து கொண்டு கடமையை செய்ய துவங்கு. காலம் கனியும். உன் காத்திருப்புக்கான பலன் பல மடங்கு உன் கைமேல் வந்து கிடைக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? இன்று உனக்கான உன் சாயப்பாவின் சத்தியவாக்கு. ஆன்மீக அறிவுரைகளை கவனத்துடன் கேட்டு வா. அங்கு உன் குழப்பத்திற்கான தீர்வு கிடைக்கும். உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும்.
நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கருணை வடிவமே சாய்நாதனே.